கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு விஜய் அவர்கள் கரூர் வருவதற்காக டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்டு ஒரு மனு கொடுத்துருக்கார். அந்த கோரிக்கையில் இருக்கக்கூடிய அந்த கண்டிஷன்கள் பற்றி நம்ம தனியாகவே பார்ப்போம், அதை பற்றி நம்ம தனியாக பேச வேண்டியது இருக்குது. ஆனால் அந்த விவகாரம் தொடர்பாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு கருத்து தெரிவிக்கிறார். அந்த கருத்து தான் நம்ம பேச போகிறோம். அதற்கு இணையாக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் ப்ரெஸ் மீட்டில் அதை பற்றி பேசியிருந்தார். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயை கொண்டு வருவதற்காக விஜய்க்கு இவங்க ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜயை காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது. அந்த குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமலும் இல்லை. கண்டிப்பாக இது அரசியல் ரீதியாக விஜய் இந்த பக்கம் வந்தார் அப்படின்னா வெற்றி வாய்ப்பு எளிது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயம் இந்த விவகாரத்தை 41 பேர் பலியான விவகாரத்தை அரசியலுக்காக அதிமுகவும் பாஜகவும் பயன்படுத்துகிறதா அப்படிங்கிற அந்த கேள்வியும் கண்டிப்பாக இருக்குது. விஜய் கரூர் வர்றதுக்காக அவர் கொடுத்த அந்த கோரிக்கை மனு, அது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஃபஸ்ட்டு என்ன சொன்னார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். 41 பேர் அடித்து கொண்டாங்க, மிதிச்சு கொண்டாங்க. அதே மாதிரி அவரையும் யாராவது ஏதாவது பண்ணிடக்கூடாதுனால தான் பாதுகாப்பு கேட்டு கொடுத்துருக்காங்க. 41 பேரை அடித்து கொண்டாங்க, மிதித்து கொண்டாங்க. அதே மாதிரி விஜய்க்கும் எதுவும் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் பாதுகாப்பு கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இதை வச்சு நிறைய பேர் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாஜகவுக்கு எதுக்கு இந்த வேலை, எதற்காக விஜய்க்கு முட்டு கொடுக்கணும், அதுவும் இந்த கோரிக்கை மனு கொடுத்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப அதீதமானது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஊருக்கு போகிறாரு விஜய், இதற்கு முன்னாடி போகாதவர் கிடையாது. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தூத்துக்குடிக்கு போயிருக்காரு. அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்களை போய் பார்த்துருக்காரு. மாணவி அனிதா வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ சமீபத்தில் கூட அஜித்குமார் மரணம், அந்த மரணத்துக்கு பிறகு, அதாவது ஒரு கட்சியெல்லாம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் அஜித்குமார் மரணம் நடந்த அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் நிவாரணம் கொடுத்துருக்காரு. அப்படி இருக்கிற போது கரூருக்கு போகிறதுக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் 41 பேரை அடித்து கொண்டு இருக்காங்க, மிதித்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். இதில் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சர்ச்சைக்குரியவை. ஏன்னா அடித்து கொண்டு இருக்காங்க, மிதித்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே அது சதி செயல், கொலை செயல் அப்படின்னு வருது. நம்ம இங்கே எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த விவகாரம், அதாவது கரூர் துயர சம்பவம் அப்படிங்கிறது ஒரு விபத்து அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதில் சதி இருக்கா, உண்மையிலேயே திமுக காரங்க ஏதாவது பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு விசாரணை முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். அதற்கு முன்னாடி விஜயுடைய அந்த சந்தேகத்தை பாஜக மாநில தலைவர் பிரதிபலிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு முன்னுதாரணம். அதை பாஜக தலைவர் செய்யக்கூடாது. அவர் எதற்காக இப்படி பேசினார் அப்படிங்கிறதும் நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரியல, இந்த செய்தி விஜய் என்ன கோரிக்கை கொடுத்தாருன்னு தெரியல அப்படின்னா, இல்லைங்க அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறேங்க அப்படின்னு சொல்லிடலாம். நிறைய ப்ரெஸ் மீட்டில் அண்ணாமலை அவர்கள் இதை சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஏன்னா பத்திரிகையாளர்கள் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, கரண்ட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு அவங்க ஒரு கேள்வியாக கேட்பாங்க. அந்த விஷயம் அப்போ தான் நடந்திருக்கும், உடனே அதை ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆக்கி அதை கேள்வியாக கேட்பாங்க. நிறைய அரசியல் தலைவர்களுக்கு அதை பற்றின புரிதலே இருக்காது, அப்படி ஒன்று நடந்திருக்கான்னே கூட தெரியாது. அப்படிப்பட்ட சமயங்களில் கருத்து சொல்லாமல் நகர்ந்து போகிறது தான் ஒரு நல்ல அரசியல்வாதிக்கு அழகு. ஆனால் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தெரிஞ்சு சொல்கிறாரா இல்லை தெரியாமல் சொல்கிறாரா, சரி அவங்க கேள்வி கேட்டாங்க நம்மளும் எதையாவது ஒரு பதிலை சொல்லிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரான்னு நம்மளுக்கு புரியல. இதே கேள்வியை அண்ணாமலை அவர்கள்ட்டையும் கேட்டாங்க. அவர் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறதையும் பாருங்கள். டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க, பர்மிஷன் கேட்டு விஜய் அது கரூருக்கு ஷிஃப்ட் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோகால்ஸ்லாம் நீங்கள் அங்கே கேட்டு பண்ணிக்கோங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைங்கன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்குது. யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இது எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்கள் போகணும் அப்படின்னு. யார் வேண்டாலும் நேராக போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிவிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம்.
அப்படி ஒன்றும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளை போல அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்கண்ணா. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்கன்னா தைரியமாக போகலாம். அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன, ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அவங்க பாதுகாப்பை அவங்க தான் பார்த்துக்கணும். காவல்துறை இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்க? நான் யார் வேணாலும் வரலாமே. எல்லாரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே. முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வர்றாங்க. என்டிஏவுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க. அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில் வந்து நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள். ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யார், அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கின்றோம். சொல்லும்போது கரூர் சொல்லும்போது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கருத்துமே நீ காலத்தில் நான் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் நான் பேசினது நான் கவனிக்கலைங்களா? ஐம் சாரி, நான் கவனிக்கல. என்ன பத்திரிகை நண்பர்கள் பேசினாங்க. நான் கோயம்புத்தூரில் இப்போ தான் நேரடியாக அங்கே வர்றேங்கன்னா. அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். புதுசாக நம்ம ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவங்க சொன்னதை பார்க்கல, அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர். தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்கள். அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாருங்கள். இது எவ்வளவு பொறுப்பான பதில்? தமிழ்நாட்டுக்குள்ளே யார் வேணாலும் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம், அதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவருடைய பாதுகாப்பை அவர் தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி வந்து பதில் சொல்கிறதுக்கு வந்து என்ன பிரச்சனை? இப்போ இந்த இடத்துல வந்து எல்லா விஷயத்துக்கும் வந்து விஜய்க்கு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருடைய கேள்வியும். அவர் வந்து கூட்டணிக்கு வராரு வரல அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் ஒரு அரசியல் கட்சியாக இங்கே நடக்கிற விஷயங்களில் எது தப்பு எது சரி அப்படிங்கிறத தான் பேசணும். அப்போ தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து நம்மளுக்கான மதிப்பு கூடும். அண்ணாமலை அவர்கள் அதைத்தான் பண்ணியிருக்காரு. அவர் எல்லா நேரங்களிலும் வந்து திமுகவை எதிர்த்திருக்காரா அப்படின்னு கேட்டால் இல்லை. நிறைய விஷயங்களில் வந்து திமுகவுடைய முடிவுக்கு ஆதரவும் கொடுத்துருக்காரு. அதுதான் வந்து ஒரு சாதாரண மக்கள் மத்தியில் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அவர் வந்து கூட்டணிக்கு வருவார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக விஜய் என்ன செஞ்சாலும் வந்து அதற்கு முட்டு கொடுக்க வேண்டும், அதை வந்து வரவேற்க வேண்டும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான முன்னுதாரணம். இப்போ இதே ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை கிட்ட கேள்வி கேட்குறாங்க, நயினார் நாகேந்திரன் அவர்கள் வேறு மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவர் தெளிவாக சொல்கிறாரே, அவர் என்ன பேசினார்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா, நான் பார்க்கலிங்கண்ணா, அது பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேங்கண்ணா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ இதே மாதிரி வந்து நயினார் அவர்கள் சொல்லிட்டு போகிறதுல என்ன பிரச்சனை? எதற்காக வந்து இத்தனைக்கும் வந்து விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்த்து தான் பேசிகிட்டு இருக்கார். பாசிச பாஜகன்னு போகிற இடத்துல எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கார். அதுவும் அவர் பாஜக மேலே வைக்கக்கூடியது அனைத்துமே வந்து பொய்யான குற்றச்சாட்டுகள். அந்த குற்றச்சாட்டுக்கு இது வரைக்கும் பாஜகவில் யாருமே பதில் சொல்லலை. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்து மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக மேலே குற்றச்சாட்டுகள் சொல்லும்போது அதற்கு பதில் சொல்ல வேண்டியது மாநில தலைவரோட கடமை இல்லையா? பாஜக தலைவர்களுடைய கடமை இல்லையா? அதை யாருமே செய்கிறது இல்லையே. அவர் வந்து லாஸ்ட்டாக பேசின போது, திருச்சியில் பேசின போதும் சரி, அதற்கு பிறகு பேசின போதும் சரி, அவர் வந்து இந்த ஓட்டு திருட்டை பற்றி பேசுகிறாரு, நிதி கொடுக்கல அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு, டீலிமிட்டேஷன் பற்றி பேசுகிறாரு. இதற்கெல்லாம் யார் பதில் சொல்லுவாங்க? அந்த பதிலை சொல்லாமல் விஜய் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் அவருக்கு முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இதை வந்து பாஜக செய்கிறத வந்து அனுமதிக்கவே முடியாது. இது வந்து கண்டனத்துக்குரிய விஷயம். ஏன்னா இதை வச்சு பாஜகவுக்கு எதிராக ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் விஜய் வந்து நம்மளுடைய கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு முட்டு கொடுக்குறீங்க. சரி, நாளைக்கு அவர் கூட்டணிக்கு வரல அப்படின்னா உடனே அவரை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருவீங்களா? அது வந்து பச்சையான அரசியல் இல்லையா? அந்த அரசியல் கூட புரியாமையாக இன்றைக்கி இங்கே மக்கள் இருக்காங்க. அவங்களுக்கு பச்சையாக தெரியும் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஒரு கன்விக்ஷன் வேணும். இன்றைக்கி திமுக வந்து பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு கன்விக்ஷனோட செயல்படுறாங்க இல்லை, அதிமுக எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஒரு கன்விக்ஷனோட செயல்படுறாங்க இல்லை. கூட்டணிக்கு வர்றதா இருந்தால் ஓப்பனாக சொல்லட்டுமே விஜய்
ஆமாம் நான் கூட்டணிக்கு வரப்போகிறேன்னு. இதில் என்ன வந்து மூடி மறைச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்றைக்கி திமுக கூட்டணி எப்படி இருக்காங்க? 6-7 வருஷமாக அவங்க ஒற்றுமையாக இல்லையா? என்ன நடந்தாலும் ஒற்றுமையாக இருக்காங்கல்ல. அதே மாதிரி என்ன நடந்தாலும் நான் அதிமுகவோட கூட்டணி, பாஜக உடன் கூட்டணி, திமுகவை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பது மட்டுமே என்னுடைய முதல் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இப்போவே சேரட்டும். யார் வேண்டாங்கிறா? ஆனால் அவங்க வந்து அப்படியே டிசம்பர் ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணி அவருக்கு வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அவருக்கு எவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட்டணியை தீர்மானிப்பார். அப்படின்னா அந்த கூட்டணியை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதுதான் உண்மை. இதெல்லாம் வந்து சாதாரண மக்களுக்கே தெரியும்போது நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி, அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிக்கு தெரியாதா? இது வந்து பாஜகவையும் சேர்த்து படுகொழியில் தள்ளும் அப்படிங்கிறது புரியாதா? அதனால் இது வந்து கண்டனத்துக்குரியது. திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்றைக்கி முதல்ல இந்த கரூர் சம்பவம் நடந்த முதல் நாள் வந்து நம்ம விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அந்த ப்ரெஸ் மீட்லேயும் திரு அண்ணாமலை அவர்கள் அரசு மேலேயும் குற்றம் இருக்குது, விஜய் மேலேயும் தவறு இருக்குது, பொதுமக்கள் மேலேயும் தவறு இருக்குது அப்படின்னு தான் சொன்னார். இப்போவும் எடுத்து பார்க்கலாம். அதற்கு பிறகு நிறைய நிகழ்வுகள் நடந்திருக்கு. இப்போவும் வந்து நம்ம விஜய்க்கு முட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லையே. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10-12 நாள் ஆச்சு. இப்போ வரைக்கும் விஜய் வெளியில் வரல, அவங்க கட்சிக்காரங்க வெளியில் வரல. மாவட்ட கட்சி ஆஃபீஸை வந்து பூட்டிட்டு போயிட்டாங்க. கட்சி நிர்வாகிகள் வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல. 2ஆம் கட்ட தலைவர்கள் யாருமே இல்லை. விஜயுடைய மற்றும் அவருடைய கட்சியுடைய செயல்பாடுகள் அனைத்தும் கடுமையாக விமர்சிக்கப்படும் போது இந்த நேரத்தில் எதுக்காக விஜய்க்கு வந்து முட்டு கொடுக்கணும்? எதற்காக வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்? இது வந்து தவறான விஷயம். அன்னைக்கு வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்தோம். அன்னைக்கு எடுத்ததும் சரியான நிலைப்பாடு. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பொறுத்து நம்மளுடைய நிலைப்பாடுகளை கொஞ்சம் மாற்றிக்கணும். இப்போ வந்து பட்டும் படாமலும் நடுநிலையாக கருத்து தெரிவித்தாலே போதும். அது அவங்களுடைய உட்கட்சி விவகாரங்க. காவல்துறைக்கு அவர் வந்து மனு கொடுத்துருக்காரு, அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறதுல என்ன இருக்குது? அதை செய்யாமல் பாசிச பாஜகன்னு சொல்லக்கூடிய விஜய்க்கு பாஜகவே வந்து ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னா அதை மக்கள் ரசிக்கவே மாட்டாங்க. பாஜக தொண்டர்களும் விரும்ப மாட்டாங்க. சுயநலத்துக்காக, சுய லாபத்துக்காக தயவுசெய்து இந்த அரசியல் செய்யாதீங்க. நன்றி.